இப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ்க்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும். திவாகருக்கு வெளியில கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. அவங்கள வந்து லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இனிமே அவரை அடிச்சு அவரை காலி பண்ணி ஹீரோ ஆகணும் அப்படின்னு யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் பாருக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை அப்படின்றதையும் இந்த வீக்கெண்டில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு யார் யாரெல்லாம் ரியல் ஃபேக் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறாங்க அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக ஃபேக் அப்படி தான். இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க ஆடியன்ஸ் அப்படின்றத வீக்கெண்டில் அவர் நிறைய விஷயத்த பார்த்துருப்பாரு. அப்படி இருந்துமே ஸ்டில் அவர் திவாகர் பாருக்காக ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ நாள் பார்வதி திவாகருக்கு சப்போர்ட் பண்ணது வீணாகலை. அவங்க ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த விஷயத்தில் நான் சீரியஸ்லி ஐ லைக் திவாகர்.